சாம்பாரா சட்னியா? இல்ல தேங்காய் சட்னியா கார சட்னியா? பதில் எனக்கு சொல்லு ஃபர்ஸ்ட். எஸ் மேம் எஸ் மேம். இல்ல தூள் தொட்டு சாப்பிட்டுக்கிறியா? இங்க பாரு டேய், உன் சொல்ல டக்குனே. கார சட்னியா தேங்காய் சட்னியா? என்ன பா என்ன அழுதுட்டு இருக்க? இந்த லீசா சாவடிக்கிறாடி போட்டு. என்ன மாவுளுக்கு தலையில ஏறுது எனக்கு. எல்லா வேலையும் அட்டே குடுக்குறா. சரி சரி, கார சட்னியா தேங்காய் சட்னியா? கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற சுரந்துட்டே இருக்கு பாரு. சரி சரி சரி, அழுவாம கண்ணை தொடச்சிட்டு சொல்லு. ஆம்பளை நான் அழ வைக்கிறாடி அவ. இது ஆம்பளை அழக்கூடாது எந்த மயிராண்டி சொன்னா உன்ட்ட? அழுதோட சுகம் தெரியுமா? அப்படி ஸ்லைட்டா ஜுர்ன்னு ஊட்டி உச்சிக்கு போன மாதிரி இருக்கும் அழுது முடிக்கிறப்போ. எவ்வளவு ரிலீஃபா இருக்கு தெரியுமா உனக்கு? பின்ன உங்க அம்மா என்ன படுத்துற பாட்டுக்கும் எங்க வீட்டுல என்ன பண்ண டார்ச்சர் இருக்கும். நான் பித்து பிடிச்சி அழுந்துட்டு இருக்கணும். எப்படி இருக்கேன்? எல்லாம் கக்கூஸ்ல உட்காந்து முக்கி முக்கி அழுதுதான் காரணம், தெரியுமா இல்லையா? அதுவும் இல்லாம என்ன தவிர வேற யாருக்காக நீ அழுன்னு நினைக்கிறேன்? கணத்தோட கணத்தோட இல்ல வேணாம், நான் கணத்து அழுவு அழுவு, நல்லா அழுவு, கத்து அழுவு, நல்லா அப்படி எமோஷனை வெளியே கொண்டு வா. மூச்சு இழுத்து வெளியே விடு. அப்பாடா. ஐயோ, உன்னோட மனநிலைமையை பத்தி இப்ப சொல்லு பார்க்கலாம் கொஞ்சம். அது சுறுசுறுன்னு குத்திட்டு இருந்துச்சு. பரவாயில்லையா? ரொம்ப சூப்பரா இருக்கு. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இப்படி ஒரு ஃபேஷியல் பண்ணிருக்க முடியுமானால தெரியாதுல்ல. இப்ப அழுவோட சுகம் எப்படி இருக்கணும் இப்ப தெரியுதா? அழுதுடா, அழுவி என்ஜாய் பண்ணி அழுது முடிச்சிரு. இப்ப போயிட்டு அந்த லீசாவை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணு போ. லீசா போ போ, இதே வெளியில போ. சரி தூள் வச்சிடுறேன், தொட்டு தின்னுடு. தின்னு சட்னி இருப்போம். ஓடு ஓடு ஓடு.